இரணிமடை நீர் விநியோக திட்டம் தொடர்பிலும் பிரதேச செயலகங்கள் ஊடாக ராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பிலும் விவாதங்கள் இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்திலே வேலையேற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு தொண்டர் அடிப்படையில் அவர்கள் விருப்பம் தெரிவிக்கின்ற பட்சத்திலே அவர்களுடைய விண்ணப்பங்களை பெற்று நாங்கள் அடுத்த நடவடிக்கையாக எடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அதாவது இந்த வாலண்டியர் சர்வீஸ், அதாவது இந்த தொண்டர் படையினுள் சேர்க்கின்ற பொழுது அதனுடைய ப்ரொசீஜர் என்ன, அதனுடைய உண்மையில் அவர்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. பிரதேச செயலாளர்களுக்கும் அளிக்கப்பட்டது. இந்த ஆட்சேர்ப்பில் அல்லது தொண்டர் படைக்கானதில் பரப்புரையாளர்களாக பிரதேச செயலர்கள் பங்கு பெற்று போகின்றார்களா? உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? இல்லை, அதாவது உங்களுக்கு இது தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றீர்கள். எல்லாருக்கும் தான், அதாவது எல்லாருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது மாவட்ட செயலருக்கும் பிரதேச செயலர்களுக்கும். உங்களுடைய பதில் அதற்கு என்னவாக இருந்தது? அதாவது நீங்கள் இந்த படையணி, அந்த படையோ தொண்டர் படையோ எங்களுடைய இளைஞர்களை இணைப்பதற்கு அவர்கள் வந்து அதிக அளவில் சேருகிறார்கள் என்பதென்றால் தான் உங்களிடம் வந்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இதனுடைய பரப்புரையாளர்களாக அல்லது முகவர்களாக தொழிற்பட போகின்றீர்களா? இதில் உங்களுடைய பதில் என்னவாக இருந்தது? இந்த ராணுவத்தால் சொல்லப்பட்ட செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இல்ல, இவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? அதாவது சொல்லப்பட்டது, அதாவது இந்த அவங்களோட நோக்கத்தை நாங்கள் தெளிவுபடுத்திருக்கிறோம் தவிர இதுல வேறொரு விளக்கமும் இல்லை. யாருக்கு தெளிவுபடுத்திருக்கிறீங்க? பிரதேச செயலாளர்களுக்கு வரணும். பிரதேச செயலாளர்களுக்கு இவங்கள், அதாவது இந்த ராணுவ அதிகாரிகள் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இதுதான் இந்த விளக்கம். ஒரு விஷயம் அனாவசியமான கேள்விகள் இது அதற்குரிய சந்தர்ப்பமே இல்லை. எப்படி நீங்கள் கேட்க முடியாது? இது அதற்குரிய சந்தர்ப்பமே இல்லை. சும்மா பொய்யான கொடுக்க வேண்டாம்.